வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு எஃபர்ட் எடுத்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 மாதங்கள் நம்ம வழக்கமா வர காணொலிகளோட அதிகமான காணொலிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு ப்ராமிஸை சொல்லிட்டு, என்னங்க உங்ககிட்ட கேட்காம வருமா? நீங்க வரணும் முதல்ல. நான் வரேனேங்க. இப்பதானங்க வரீங்க. இவ்வளவு நாளைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தானங்க இருந்தீங்க. என்னங்க பண்றது, நேரமும் சரியில்லை உடம்பும் சரியில்லை. எனவே கடவுள் இருக்காரு, எல்லாத்தையும் வந்து காப்பாத்துவாரு. தமிழ்நாட்டையும் கடவுள் காப்பாத்துவார், இந்த தேர்தல் நம்புவோம். பாரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா அந்த ராஜா அவருக்கு வந்து நடந்திருக்கு. ஒருத்தர் பார்த்து தேவையான்னு கேட்டா, என்னது என்ன தேவரான்னு கேட்குறியா அப்படிங்கிறான். ரேடார்ல சிக்கோடா அப்படின்னு ஒருத்தனை, என்னது நாடார்னா சிக்குவியா அப்படிங்கிறாங்க. கவுண்டர் என்கவுண்டரை பார்த்து வந்து என்னது என்கவுண்டரா அப்படிங்கிறாங்க. நைட்டுவா அப்படின்னா நாயுடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரெடியான்னு கேட்டா என்ன ரெடியாரா அப்படிங்கிறாங்க. கவுடாவானா மாடாரா. நல்ல பெங்களூர் போயிட்டு வந்துட்டேன் நானு. ஸோ இப்படிலாம் ஆயிடுச்சு பாரி. பேசிக்கலி என்னன்னா, தொடர்ச்சியாகவே தமிழ் சார்ந்த செயல்பாட்டில் இருக்கிறவங்கள எப்படியாவது வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு குரூப் வந்து வன்மம் பிடிச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது உலக அளவில் பரவியும் கிடக்கு. அப்படி உலக அளவில் பரவி இருக்கிற ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு கூட்டம் இன்னைக்கு பட்டிமன்ற ராஜா அவர்களை வந்து ரொம்பவும் தவறான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி அவரோட விளக்க காணொலிலாம் பார்த்துருந்தேன். இவங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் விளக்கமே கொடுக்கக்கூடாது, இதுலாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு நீங்கள் போயிருக்கணும். ஆனால் அவர் கொஞ்சம் ரொம்பவே இறங்கி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சோர்வா வேற இருந்தார் அதில். அவர் அமெரிக்காவில், அது அட்லாண்டாவோ ஏதோ ஒரு மாகாணத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு, பட்டிமன்ற நிகழ்வுக்கு ராஜா அப்புறம் அந்த அவங்க டீம் எல்லாமே போயிருக்கிறாங்க போல். அங்கே போன இடத்துல அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கவங்க வந்தோடனே வந்துட்டு சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுவல், சிக்கன் வறுவல், மட்டன் ஃப்ரை, அந்த மாதிரியான அந்த மட்டன் சுக்கா இதெல்லாம் நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க போல. அவர் எடுத்து வாயில வச்சிருக்காரு. வாயில் வச்சுட்டு எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. காரைக்குடிங்க அப்படின்னு உடனே, ஓ செட்டிநாடு சமையலாங்கிற மாதிரி செட்டிநாடான்னு கேட்டிருக்காருங்க. செட்டிநாடான்னு கேட்ட உடனே அந்த தற்கூரி வந்துட்டு என்ன நினைச்சுக்கிச்சு, ஐயோ என்கிட்ட செட்டியாரான்னு கேட்டோம். அவங்க செட்டியாரெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அது அழுதுருக்கு போல. இல்லைங்க செட்டிநாடான்னு கேட்டேன் அப்படின்னு, ஐயோ திரும்ப திரும்ப சாதி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுருக்கு போல. நல்ல வேலை சப்பாத்தி கொண்டு வரல அந்த பொண்ணு. ஏன்னா அவரோட எடுத்து ரொட்டியாங்கன்னு கேட்டிருந்தான்னு வைங்க, என்ன ரெட்டின்னு கேட்குறீங்களா? இது திராவிடர்களுக்கு எப்பவுமே இந்த உணவுல வந்து சாதி பாக்குற ஒரு பழக்கம் இருக்கு. அந்த தோசை மாறன் திராவிட தோசை நம்ம, அதாவது பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுடைய தோசை வந்து மொந்தமாக இருக்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா வேற சமூக மக்களுடைய தோசை வந்து மொருவலாக இருக்கும்னு தோசையோட அளவை வச்சு சாதி அளந்துகிட்டு இருப்பானுங்க. ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த சட்னி எப்படி இருக்கும், சாம்பார் எப்படி இருக்கும், ஒரு தனி வீடியோ போடுங்க சார். ஆமா, பச்சை சட்னி இருந்தா அது எந்த சாதிக்காரங்க, வெள்ளை சட்னி இருந்தா அது எந்த சாதிக்காரங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப என்னென்ன சாவிகளை வச்சு இது பண்ணல. இதுல என்ன ஒரு பெரிய இதுன்னா, எல்லாருக்கும் சொல்லிட்டு சில தோசை கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வகையான சட்னின்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த 100 வகையான சட்னியும் அது என்னென்ன சாதிக்காரங்களோட சட்னி அப்படின்னு சொல்லி நல்லா வந்துச்சுங்க ஃப்ளோல. நீங்க தடுத்து சாரி அதாவது கட் பண்ணி போங்க. அப்படிலாம் இல்லை, அப்படியே போங்க பிரகாஷ். வந்துட்டு எத்தனை மக்களுடைய சட்னி என்பதை கிட்னி திருடர்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் எங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். பேசிக்கா என்னன்னா, ராஜா வந்து அவர் வந்து சாதியம் பார்க்குறவரா அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்வுலையும் அதுக்கு தகுந்த அவர் பேசியதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. அது போக பேசிக்காக அவங்க கிறிஸ்தவர்கள், அதுவும் வந்து பெந்தகோஸ்து கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள், புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். அவங்க சாலமன் பாப்பையாவாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து கிறிஸ்தவர்கள். இவங்க அவங்களுடைய கிறிஸ்தவ திருச்சபைகளில் பேசின காணொலிகள்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பேசிய காணொலிகள் இருக்கு. அதுலேயே ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்ததுக்கு பின்னாடியும் சமூக ரீதியாக சர்ச்சுகளுக்குள்ள நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஏன்னா கிறிஸ்தவ மதம்னு வந்துட்டீங்க, வந்ததுக்கு இந்த மதத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சமூகத்தை விட்டு கொடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அதை கேள்வி கேட்டு பேசியிருக்காரு. இது மாதிரி சமூகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு வந்து இந்த பிரிவினை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு உணவு கொண்டு வர ஒரு இடத்துல இந்த சாதியை அவர் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரி, அந்த கட்டுரையை ஒருத்தர் எழுதுறாரு. அந்த கட்டுரையை எழுதுறவர் யாருன்னு போய் உள்ள போய் பார்த்தா அது முழுக்க தீகாவுடைய, அதாவது திராவிட இயக்கங்களை சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் தெரியுது. அவங்களோட தங்கச்சிக்கு தான் இது நடந்ததாக சொல்கிறார். அவங்க தங்கச்சியும் வந்து டைரக்டா வெளியில வந்து குற்றம் சொல்லலை. யார் எழுதுறாருன்னா, என் தங்கச்சி சொன்னாங்கன்னு சொல்லி இவர் எழுதுறாரு. சரியா? நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்றது தப்பா,
இல்ல எந்த ஊரு என்ன சமூகம்னு கேட்டது தப்பா? இதுக்கு மட்டும் பதில சொல்லு. இப்ப அவங்க வந்து நான் செட்டியார் இல்லைங்க, நான் வேற ஒரு சமூகம்னு சொன்னதுக்கு அப்புறம் உன்னது உணவை நான் திங்க மாட்டேன், நீ வந்து ஒரு இந்த சமூகம் அதனால உங்ககிட்ட இருந்து உணவு எடுத்துக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இது வந்து என்னன்னா, ஒரு காரைக்குடியில சமைக்கிறவங்க ஒரு கைப்பக்குவம் இருக்கு அப்படின்னா அது காரைக்குடி இருக்குன்னு. இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க செட்டிநாடு உணவகங்கள் இருக்கு. ஆமா, செட்டிநாட்டு உணவகங்கள்ல நடத்துற எல்லாருமே செட்டியார்களும் கிடையாது. கரெக்ட், புரியுதா? ஆனா அந்த செட்டிநாடு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அதுக்கு பேர் ஏன் வருதுன்னா, ஒரு காலத்துல இந்த காரைக்குடி இந்த பகுதியில வந்து செட்டியார்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்தது. அவர்களுடைய எல்லாரும் அங்க வீடு வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில வந்துட்டு அது செட்டிநாடுன்னு வந்துச்சு. ஏன் அதுக்கு பேர் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு? சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்துல காரை வீடுகள் நகரத்தார்கள் தானே கட்டுறாங்க. அப்படி நகரத்தார் செட்டியார்கள் காரை வீடுகள் அதிகமாக கட்டி அந்த ஊர் முழுக்க காரை வீடுகள் இருந்தனால அந்த ஊர் பேரு காரைக்குடி. இது ஒரு குடியோடைய வரலாறு. அவர் அந்த குடியை சார்ந்தவரான்னு தெரிஞ்சுக்க கூட கேட்டிருக்கலாம். நான் வந்து நீங்க செட்டியாரான்னு கூட கேட்டிருக்கலாம். இதுல என்ன தப்பு வந்துருச்சு? நீ சமூகத்தை கேட்பதே தப்பு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அப்ப அரசாங்கம் தவறு செய்கிறதா? ஒவ்வொரு முறையும் வேலைக்கு அப்ளை பண்ணும்போதும் குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அரசாங்கம் கேள்வி கேட்குது இல்ல, நீங்க என்ன சமூகத்தை சார்ந்தவர்னு எதுக்கு கேக்குது? இப்ப நீங்க எல்லாம் வந்து சொல்றது இல்லையா, ஒரு கபடி போட்டியில ஒரு மாணவி ஜெயிச்சா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சமூகத்து மாணவி இப்படி மேல வந்திருக்காங்கன்னு பேசினா இது சாதி வெறியா? இல்ல ஸ்டீரியோடைப் பண்றாங்க. இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப என்ன நோக்கம்? அவர் செட்டிநாடுன்னு கேட்டதே இவங்க காதுல தப்பா கேட்டுக்குமா? காதுல இவங்க தப்பா கேட்டனா நான் சொல்றேன், ஒரு நல்ல டாக்டருக்கு இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு காதை கொடுங்க. அந்த காதுல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் அந்த அழுக்கோட சேர்ந்து மூளையில படிஞ்சிருக்கிற அந்த தெலுங்கு ஆதிக்க வெறி அழுக்கையும் சேர்த்து அப்படி எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. இன்னொன்னு, இந்த நியூயார்க்ல இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய பல தமிழ் அமைப்புகள், அதாவது பல தமிழ் சார்ந்த மன்றங்கள், இந்த இயக்கங்கள், இவங்க எல்லாம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? இங்க வெளிப்படையா அந்த சமூகத்தை சொல்லிட்டு வாங்கலேன் பார்ப்போம். இதே அமெரிக்கால ஒரு நிகழ்ச்சியில ஒரு மருத்துவர், அவர் வந்து ஒரு தெலுங்கர், அவர் அங்க போய் தெலுங்கர் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நில்லான்னு பேசுறாரு தமிழ் சங்கத்துல போய். நடந்திருக்கு. பாக்யராஜ் மாதிரி பேசியிருக்காரு. நடந்திருக்கு. நான் அதுக்கு வரேன். அது கடைசி இது இவங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சமாச்சாரம் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எப்படி தமிழ் மன்றத்துக்குள்ள வந்துட்டு தெலுங்கு, அப்ப என்ன சமூகத்தின் அடிப்படையில் தானே அவர் அதை பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது கம்மா நாயுடு இதுல அதுல வந்து பாக்கியராஜ் போய் கலந்துக்கிட்டாரு. எத்தனை பேர் ரைட் அப் எழுதிட்டீங்க நீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல, எத்தனை ரைட் அப் எழுதிட்டீங்க? இப்ப நீங்க ஏதாவது ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்களா? இத்தனைக்கும் இந்த பாக்கியராஜ் படங்கள் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கு எதிராக நிக்கிற மாதிரி எத்தனை படம், பாக்கியராஜ் படத்துல எத்தனை படங்கள்ல சாதிக்கு சமூகத்திற்கு எதிராக, அதாவது சாதிக்கு எதிராக நிக்கிற மாதிரி பெரிய சமத்துவவாதி மாதிரி பேசிக்கிறது. இந்த பிராமண இதெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணுவாரு. அப்ப அந்த படங்கள்ல, அந்த படம் பேரை மறந்துட்டேன். இது நம்ம ஆளா தெரியல ஏதோ அதுலயே இது நம்ம ஆளா, இது நம்ம ஆளு, இது நம்ம ஆளுங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடிச்சிருக்காரு போல. அப்ப வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு சாதிய ரீதியாக படம் எடுக்கிறதோ, அதாவது சமூகங்களுக்கு எதிராக, அந்த சமூக கட்டமைப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக சமத்துவம் பேசுற மாதிரி காட்டிக்கிட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம கம்மா நாயுடு சங்க மேடையில் ஏறிட்டு என்ன பேசுறாரு அவரு? கம்மாவாக பெருமைங்க அம்மா. இது வந்து தெலுங்குல சொல்லியிருக்காரு. கம்பாவாக செச்சே நானும் கொச்சியில பச்சுக்கோ நானும். எப்படி ஒன்னு பாக்யராஜ் வாய்ஸ், இன்னொன்னு தெலுங்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஏதோ பேசுறீங்க. எனக்கு தெரியாது, சரியில்லை சொல்லிட்டேன் நான். பேசுனீங்களா இல்லையா? வேணா தேவைன்னா பாருங்க, எடுத்து போடுறோம். பிரகாஷ் கம்மான் எடுத்து போடுங்க. கம்மான்ட்டு கொஞ்சம் ரெஸ்పెక్ట్గా ఉండాలి. కమ్మ అంటే ఎక్కడైనా మర్యాద కాపాడుకోవాలి. సో అప్పుడు మా అమ్మమ్మ నన్ను తిట్టినప్పుడు నాకు స్కూల్ డేస్ అప్పుడు అర్థం కాలే. తర్వాత కొంచెం అర్థమయ్యేటప్పుడే మనకి ఏం రెస్పెక్ట్ ఉన్నది అది ఎట్ట కాపాడుకోవాలి, ఆ విధంగా మనం నడుచుకోవాలి. మన క్యారెక్టర్ లాగా ఒక కమ్మాండ్ అంటే వాడికి ఒక క్యారెక్టర్ ఉండాలి అట్టనదన్నీ నేను అర్థం చేసుకున్నా. கொஞ்சம் கூட கம்மாவாக பிறப்பது எங்களுக்கு கௌரவம், கம்மாவாக பிறப்பது ஒரு உயர்வுன்னு சொல்லி ஒரு சமூக வெறியோட இன்னைக்கு வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு. இத்தனை ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை ஆண்டு காலம் பகுத்தறிவு முகம், சமத்துவவாதி, எதுக்கு இந்த முக்காடுன்னு கேட்கிறேன். இந்த முக்காடை தூக்குனா எல்லாம் வெறி, சமூக வெறி, சாதி வெறி. சரி, அவர் சாதி வெறியா இருக்காரு. எத்தனை திராவிட இயக்க தோழர்கள் அதை கண்டிச்சு இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்க, எழுதிக்கிட்டு இருந்தீங்க. ராஜா சொன்னாரா சொல்லலையாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது.
ராஜா அவர்கள் இந்த சமூகமான அவர்கிட்ட கேட்டாங்களா கொண்டாங்களாங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சிகளும் கிடையாது, எந்த சாட்சிகளும் கிடையாது, எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆனா ராஜா அவர்களை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 நாளா. அவர் சமூகத்தை கேட்டுட்டாரு. இப்ப பாத்தீங்களா சமூகத்தை கேட்டுட்டாரு, சாதி வெறியர்களா இருக்கிறாங்க. இப்ப பாக்கியராஜுக்கு என்ன சொல்லுவீங்க? பாக்கியராஜ் வெளிப்படையா மேடை ஏறி கம்மாவாக பிறப்பது பெருமைன்னு பேசியிருக்காரு. போய் அடிக்க வேண்டாமா? நீ கருத்தால் போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாமா? எப்படிங்க நீங்க கம்மாவா பிறக்கிறது எப்படிங்க பெருமை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். பிறப்புல எப்படிங்க பெருமை? அப்படி நம்ம சொல்றப்ப இனத்துல அப்படி பெருமை பேசுறாங்க. அப்போ நாங்களாம் இனத்துல பெருமை எல்லாம் பேசல, இனத்துக்கு உரிமை பேசுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இனம் பெருமை கொள்ளக்கூடாதா பாரு? ஏன் நான் கொள்ளக்கூடாது? அதாவதுங்க, பெருமைக்குரிய விஷயங்களை செய்து கொண்டு உண்மையிலேயே பெருமை கொள்ளலாம். ஆனா பிறக்கிறதால பெருமைன்னு சொல்றது நம்ம ஏற்கல. இப்ப நீங்க தமிழனா பிறந்துட்டீங்க, அதனால பெருமையா? நான் இது பாக்குறேன், ஒரு தமிழனாக பிறந்த சிறுவன் அவன் என்ன பண்றான்? மது குடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான். அவன் தமிழன் தான், அவன் அம்மான்னு தான் அழுகுறான். ஜெயலலிதா அவர்கள் செத்தது இப்பதான் தெரியுது போல அவனுக்கு. சரி, ஓகே. அம்மான்னு சொன்னா ஜெயலலிதா தான் உங்களுக்கு ஞாபகம் வராங்க அப்படின்னா இதுவும் ஒரு விதத்துல அவமானம் தான். அதிமுகவுக்கு வெளியே போன பரிசலன் ரைட்டு போடா லூசு பழகலா. அப்ப அந்த பையனுக்கு இப்ப என்ன பெருமை வந்துருச்சு? அந்த பையன் தமிழனாக பிறந்தவன் தான், ஒரு தமிழ் ரத்தம் மாதிரி தான் இருக்குது அவனை பார்த்தா. ஆனா அவன் குடிச்சிட்டு ரோட்ல நிக்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் குடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்துக்கிறாங்க. எல்லாருமே பிறமொழியாளர்களா? தமிழர்கள் தானே, தமிழ் சமூகம் தானே. அப்ப ஒருத்தன் பிறப்பதாலே அவனுக்கு பெருமை வந்து விடாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த லைன் சேர்த்து சொல்லணும். கண்டென்ட் வருது, அடுத்த கண்டென்ட் இல்ல இன்னும் இந்த பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் வெவ்வேறு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சிச்சு. கண்டென்ட் இஸ் குக்கிங். அந்த ஓவன்ல வச்சிருக்கிறோம், அது வரும். அதுக்கு சந்தர்ப்பம் பார்த்து கரெக்டாக விடுறோம் வழியில. இப்போ என்னன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் சமம். அடுத்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஆனால் சிறப்பு எல்லாருக்கும் பொதுவாக இருக்காது. பிறக்கும் போது எல்லாம் சமம்தான், எல்லா உயிர்களும் சமம்தான். ஆனா சிறப்பு ஒவ்வாது. சிறப்பு சமம் கிடையாது. அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப அது மாறுபடும். இப்ப இந்த இடத்துல தொழில்ங்கிறது செய்யற வேலை கிடையாது, தொழில்ங்கிறது அவருடைய வாழ்க்கை. இப்ப ஒருத்தன் திருடனா இருக்கான், அவனுக்கு சிறப்பு சேருமா? ஒருத்தன் கொலை பண்ணிட்டு அலைகிறான், ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரனா இருக்கான், கொலை பண்ணிட்டு இது பண்றான், சிறப்பு சேருமா? ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், சிறப்பு சேருமா? இவ்வளவுதான் விஷயம். ஸோ இனம் பெருமை, ஜாதி பெருமை ரெண்டுமே எதுவுமே இந்த பெருமைங்கிற இடத்துக்குள்ள நீ உரிமை பேசு. உரிமை வேற, பெருமை வேற. தமிழர்கள், தமிழ் குடியில் பிறந்தவர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று சொல்வது பெருமை அல்ல, அது எங்கள் இன உரிமை. ஒரு மானத்தமிழன், ஒரு உண்மையான சுத்தமான தமிழ் குடியில் பிறந்த தமிழன் தமிழ்நாட்டை ஆளுதல் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றது அது பெருமை அல்ல, அது இன உரிமை. அந்த உரிமைக்கும் பெருமைக்கும் இங்க போட்டு குழப்பிக்கிறது. இந்த பெருமைங்கிற இடத்துல என்ன நம்ம சொல்றோம்னா, தமிழ் சார்ந்த முன்னோர்கள், நமது முன்னோர்கள் செய்த தொண்டுகள், தமிழுக்கு செய்த தொண்டுகளாக இருக்கட்டும், இந்த உலகத்துக்கு செய்த தொண்டுகளாக இருக்கட்டும். இப்போ தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்க ராஜராஜன்னா, அந்த காலத்துல ஒரு மன்னன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கானா அதுல ஒரு பெருமை. இப்போ ராஜராஜனுக்கு இப்போ ராஜராஜனுக்கு தெரியுமா நம்மளாம் யாரு என்னன்னு? தெரியாது. ஆனா ராஜராஜனை வைத்து நாம் பெருமை கொண்டுக்கிறோம். ஏன்? ராஜராஜன் சாதிச்சான். ராஜராஜன் சாதிக்காம இருந்தானா வச்சு பெருமை பண்ணிருப்போமா? சில அரசர்கள்லாம் தின்னுட்டு தொப்பையை வளர்த்துட்டு ஊருக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு சாகும்போது 60 பொண்டாட்டியை கொண்டு நெருப்புல தள்ளி சாவடிப்பாங்க. புரியுதா? புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி அரசர்களை வச்சு நம்ம பெருமை கொள்ள முடியுமா? அந்த மாதிரி அரசர்களை வச்சு பெருமை கொண்டா அதை நீ என்ன சொல்லலாம்? இதெல்லாம் ஒரு பெருமையாடா, இதெல்லாம் ஒரு பெருமையா? கேவலமா இல்ல? எருமை கணக்காக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போய் செத்து போயிருக்கேன், அதை வச்சுட்டு பெருமை பேசிட்டு அலையிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எங்க மன்னர்கள் அவ்வாறு இல்லை. இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, பல ஏரிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த விவசாயம் செழிப்பதற்கு இதுல ஒண்ணு, நாங்களும் தானே ஏரி வெட்டணும். நீ ஏரி வெட்டினது மட்டும் இல்ல ராஜா, நீ ஏரி வெட்டிட்டு கூட என்ன பண்ண? இவனுங்களே ஏரி வெட்டியிருக்கானுங்களாம். நீ ஏரி வெட்டி என்ன பண்ண? ஏரி வெட்டி அங்க இருக்க நிலத்தை எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்ட, வந்தவனுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்ட, இங்க இருந்த அந்த மண்ணின் மைந்தர்களை அடிமையாக்குன, அதையும் சொல்லு. ஆனா எங்களுடைய மன்னர்கள் காடுகளை திருத்தி ஏரிகளை விவசாய நிலங்களாக மாற்றி இந்த மக்கள் நன்றாக வாழணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இதுல பயனடைந்தது யாருன்னு பாக்குறோம். சோழர்கள் கட்டிய காலத்துல ஏரிகளும் பாண்டியர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஏரிகளால் பயனடைந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த சில பிறமொழியாளர்களுடைய அரசர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு தான் அதை ஏன்னா வரியோடைய சிஸ்டம் எல்லாமே மாறிடுச்சுல.
நிலம் எல்லாம் அரசனுக்குரியதுன்னு அந்த விதியவே மாத்தினது இந்த கூட்டம் தானே. அப்புறம் இங்க வந்து நமக்கு வந்துட்டு பெருமை கொள்ளக்கூடாதுன்னு இவனுங்க மறைச்சு உட்காந்துக்கிட்டு இவங்க மட்டும் பெருமையா பேசிக்கிறது. அதாவது வாழ்ற வரைக்கும் இங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி மனித புனிதர் மாதிரி காட்டிக்கிறது. சாதி பார்க்க கூடாதுங்க, சாதியை கேட்க கூடாதுங்க, ஐயோ அப்படின்ட்டு ஓடிடுறது. ஆனா சாக போற தருமத்துல வந்து நாங்க பிறக்கும் போதே கம்மா நாயுடு, நாங்க பிறக்கும் போது ரெட்டியாரு, நாங்க வாள் எடுத்தா என்ன பண்ணி கிழிச்சிருவேன், இந்த கேள்வி இருக்குல்ல, வாள் எடுத்தோம்னா அப்படின்ற அடுத்தவனை மிரட்டிக்கிட்டு இந்த வேலையை பார்க்கறது. சரி, அந்த மேடையில எதுக்குடா ராஜேந்திர சோழனோட போட்டோலாம் போட்டுச்சிருக்கீங்க? எந்த மேடையில? பாக்யராஜன் இருக்க மேடையில தான். கம்மாவுக்கும் தெலுங்கு குல காலனுடைய மகனுக்கும் என்னடா சம்பந்தம்? தெலுங்கு குல காலன் என்னன்னு தெரியுமா? காலன் என்றால் யமன் அர்த்தம். தெலுங்கு குல காலன் என்றால் தெலுங்கு குலத்திற்கு யமன் அப்படின்னு பொருள். இது வந்து ராஜராஜ சோழனுடைய பட்டம். அவருடைய மகன் ராஜேந்திர சோழனோட போட்டோ எடுத்து ஒட்டிக்கிட்டு தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை வச்சு உட்காந்துருக்கு. என்ன திருட்டுத்தனம் இது? இது திருட்டுத்தனம் இல்லையா? தமிழருடைய வரலாறு எடுத்து திருடிட்டு உட்காரது இல்லையா இது? கம்மாவர்களுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை போட்டு உட்காந்துருக்கீங்க? இந்த மாதிரி திருட்டு அரசியலை, ஒரு இழிவான அரசியலை செஞ்சுக்கிட்டு இதுல பெருமை வேற. அடுத்தவரோட அடையாளத்தில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திருடிக்கிட்டு இதுல பெருமை. இப்ப இதை ஏதாவது விமர்சிச்சு யாராவது பேசினாங்களா? எப்படிங்க பாக்கியராஜ் வந்து இப்படி போயிட்டு ஒரு சாதி வெறி கூட்டத்துல போயிட்டு ஏறிக்கிட்டு சாதி பெருமை பேசிட்டு அலையிறாரு, இவரையா நம்ம வந்து ஒரு நல்ல டைரக்டர்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசுறாங்களா? இவரையா பகுத்தறிவுவாதின்னு சொன்னோம் யாராவது பேசுறாங்களா? எல்லாம் அப்படியே கடந்து போறது. சரி, இந்த பேனர்லாம் என்ன புது பேனரு? பாக்கியராஜ் பேனர்லாம் புது பேனரு. பழைய ஓஜி பேனர் இவங்களுக்கு ஒன்று இருக்கு. என்னது? தந்தை ஈவேரா. திருப்பி வந்துட்டாரா? தடியுடை வேந்தே, தாடி கொண்ட சாக்ரட்டிஸ், இவங்க எல்லாம் புகழ்ந்து தள்ளுவாங்கல்ல. அப்படி இந்த புகழ்ந்து தள்ளப்படுற ஈவேரா இப்போ நீங்க போறீங்க, வரும் ஒரு டைம் டிராவல் பண்ணி போறீங்க, வாங்க வாங்க வரும் ஈவேரா வாய்ஸ், வாங்க வரும், என்ன நீங்க ரொம்ப காலமா வந்து வள்ளல் மீடியால பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வரமாட்டேங்குது தொண்டை, நிறைய வீடியோஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன், எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. வந்துட்டு அவர் கூப்பிட்டு வந்தோடனே, என்ன தம்பி ரொம்ப சிறப்பா பண்றீங்க, பாக்கியராஜ் வாய்ஸ் வருது, எல்லாம் ஒரே சமூகம் தானேங்க, அப்ப வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, அதாவது வாய்ஸ் கொடுக்கறது புரியுதுங்க, புரியுது. வந்துட்டு போனா முதல் கேள்வி என்ன தெரியுமா? சரி வரும், நீங்க என்ன சாதி கேட்பாரு. நீங்க ஒரு சமூகத்தை சொல்லுவீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வன்னியர்னு வச்சுக்கோங்க. நீங்க வன்னியருங்க அப்படின்னா, வன்னியர்லாம் அவ்வளவு பெரிய சாதி கிடையாது தெரியுமா, அவங்களும் கீழானவங்க தான். பேசுனது யார் சொல்றா? துரைமுருகன் சொல்றாரு. எந்த துரைமுருகன் சொல்றாரு? திமுகவுடைய துரைமுருகன் சொல்றாரு. வீடியோ இருக்கு, இந்த போடுறேன், இந்த பாத்துக்கோங்க. உன் பேர் என்னன்னு கேட்டார் அவர். என் பேரை சொன்னேன், துரைமுருகன் தான். சரி, எந்த ஊருன்னு கேட்டார், ஊரை சொன்னேன். நீ என்ன ஜாதின்னு கேட்டார், ஜாதியை சொன்னேன். நீயும் பாறையமாக தான் அப்படின்னு. என்ன வன்னியர் என்ன பெருசாக நினச்சிக்காத, நீ அவ்வளோதான், உங்கள் நிலைமை தெரியுமா உனக்கு சவுத்தார்காட்டில்னு கதையாக பழைய கதையெல்லாம் சொல்லி சொன்னார். நான் அன்றைக்கே முக்கால்வாசி திகாவாயிட்டேன். நான் கேட்டான் ஒருத்தன், இப்போ யார் சார் அது எதிர்கட்சி தலைவர்னா, அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு வந்தேன். சரி, ஒருத்தங்கிட்ட சாதியை கேட்கறதே கேவலம். அந்த சாதியை கேட்டது மட்டும் இல்லாம அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுறது அதை விட கேவலம். ஒரு சமூகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஈவேரா பண்ணியிருக்காரு, என்ன பண்ணலாம் இப்ப ஈவேராவை? அந்த தடியும் கண்ணாடியும் எடுத்துட்டு டைம் டிராவல் பண்ணி ஓடி வந்துருவோம் திருப்பியும். நீங்களே அப்பெல்லாம் ஓடி வரல, அப்பவே நீங்க நாகப்படுற மாதிரி கேட்டிருக்கணும். தாடி வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் மூளை வளரல? ஒரு சமூகத்தை பத்தி இழிவா பேசுறீங்களே, உங்களுக்குலாம் வந்து ஏதாவது புரிதல் இருக்கா? இதே இதை நீங்க வந்து வன்னியர்கள் கூடக்கூடிய மாநாட்டில் போயிட்டு நீங்க பேசிடுவீங்களா? தனிப்பட்ட ரீதியா வரும்போது நீ இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கே துண்டை காணும் துணியை காணும் எல்லாத்தையும் சாத்திட்டு போயிருப்பாங்க. சொல்றப்பா 10 ரூபா தான் அப்படின்ட்டாருன்னா அது கேட்பாரு கண்டிப்பா. நான் ஓடி வந்துடுறேன், நான் 10 ரூபா கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க, பேசுவாரு. 10 ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா பேசுவாரு. அப்படித்தானே முன்னுக்கு பின் முரணா 1000 பேசி வச்சிருக்காப்புல. முரண்களின் மூட்டை ஈவேரா நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? நல்ல டைட்டில், முரண்களின் மூட்டை ஈவேரா. ஸோ முரண்களின் மூட்டை ஈவேரா நம்ம சொல்றதுக்கான அடிப்படை காரணமே இப்படி ஒரு உருட்டு, அப்படி ஒரு உருட்டு. இந்த பக்கம் உருட்டணும், அந்த பக்கம் உருட்டணும். ஒரு பக்கம் சாதி வேணும், ஒரு பக்கம் சாதி வேணாம். ஒரு பக்கம் பெண்களுக்கு நாங்கள் தான் நம்ம விடுதலை வாங்கி கொடுக்கணும், இன்னொரு பக்கம் வந்து பெண்களை வந்து சின்ன பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசு வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்.
எதுக்கு கல்யாணம்? ஒரு பக்கம் திருமணமே வேண்டாங்கிறது, இந்த பக்கம் போயிட்டு சொத்தை காப்பாற்றணுங்கிறக்கா திருமணம் பண்றது. புரியுதா? ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் தக்காளி சட்னி. சேம் கான்செப்ட். முரண்களின் மூட்டை. இந்த முரண்களின் மூட்டையை வச்சுக்கிட்டு இதில் ஒரு கொடுமை. இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு அவங்களே வந்து நம்ம கருத்தியலுக்குலாம் உடன்படாத ஒரு 2 பெண்மணிகள், அது நான் இன்ஸ்டால தான் பார்த்தேன். அந்த 2 பெண்மணிகள் வந்து பெடோஃபைல்ஸை பற்றி பேசியிருக்காங்க போல. அந்த எப்ஸ்டீன் பேஸ்டாக ஏதோ பேசும்போது இந்த பெடோஃபைல்ஸை பற்றி பேசியிருக்காங்க போல. அதில் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள வந்து ஏமாற்றி இது பண்ணுறவங்கள மட்டும் பெடோஃபைல்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு க்ரோன் மென், அவங்கள விட ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 50 வயசு ஒரு 60 வயசு ஆள் ஒரு 20 வயசு 25 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து காதல் வார்த்தை சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க பக்கம் யூஸ் பண்ணிக்கிறதும் கூட ஒரு விதமான பெடோஃபைல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசியிருக்காங்க. பேசுனதுக்கு ஒரு கூட்டம் ட்ரிகர் ஆயிருக்கு. இவங்களே போய் ட்ரிகரை மாட்டி விடுறாங்க. யாரோ பத்தி பேசுறோம் போயிட்டு போக வேண்டியது. அந்த பொண்ணே சொல்லுது, நீங்க என்ன ட்ரிகர் ஆகுறீங்கன்னு. கீழே எல்லாம் கமெண்ட், அவங்க ஏன் ட்ரிகர் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. இதுதான் விஷயம். எப்படி முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு ஒரு குரூப். இதுல ஒரு கொடுமையிலும் கொடுமை வந்து சில திராவிட இயக்க தோழர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் யாருன்னே தெரியாது பாவம், யாரோ ஒரு வெள்ளைக்கார பைப்புல, அந்த வெள்ளைக்கார பைப்புல கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க இங்கேருந்து எமிகிரேஷன், அவங்க எமிகிரேஷன் இதெல்லாம் இருக்கும்ல, அப்படி வரும்பொழுது கேஸ்டிசத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வியும் கேளுங்க. கேஸ்டிசம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வியும் கேளுங்க. இதெல்லாம் வந்து யார்கிட்ட பேசுறோங்கிறது ஏதாவது தெரியுதா திராவிட இயக்கத்துக்கு? ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ்னா என்னென்ன ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க. அங்கே உட்காந்துருக்காங்க வெள்ளைக்காரன், அந்த வெள்ளைக்காரங்கிட்ட போயிட்டு ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ்னா என்னென்ன ஒரு கேள்வியை கேளுங்க. யாருக்கிட்ட போயிட்டு அவன் ஒரு அயோக்கிய பயலுங்க. முழுக்க முழுக்க வெள்ளைக்காரர்கள் அவர்கள் செய்த தவறுகள், அவங்க செய்த பிரச்சனைகள் இதெல்லாம் பேசாது. இந்த ஏன்னா வெள்ளைக்காரன் சாக்ஸ் போட்டிருக்கான், அதனால அவனுடைய கால்கள் சுத்தமாக இருக்கும், அதனால் வெள்ளைக்காரன் காலை நக்குவது இழிவு அல்லன்னு பேசுற தலைவரை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் வெள்ளைக்காரன் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, போய் அவங்ககிட்ட கேளுங்க, ரேசிசம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொண்டு வாங்களேன். ஆஸ்திரேலியாவில் அது ரேசிசமா? ஆஸ்திரேலியாவில் இருக்க ரேசிசம்னா என்னன்னு தெரியுமா? இதுங்களுக்கு உச்சத்தில் இருக்கு ஆஸ்திரேலியாவில் ரேசிசம்லாம். வெரி அக்ரெசிவ். அங்கே உட்காந்துக்கிட்டு காஸ்டியூஷத்தை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அவன் அவனே சொல்றான், அந்த வெள்ளைக்காரனே. ஆமா, அது நல்ல ஐடியா. ஏன்னா நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க இதை காரணம் காட்டி உதச்சு தள்ளிடலாம், அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா இதை காரணம் காட்டி உதச்சு தள்ளிடலாம் வெளியில. அவன் பேசுறான், we can kick them outங்கிறான். கிக் தம் அவுட்டுக்கு என்ன பொருள்? அடுத்து பத்தி விடுறதுதான். லிட்டரல் மீனிங் என்ன? உதச்சு தள்ளுறது. இதை விட ஒரு கேவலமாக யாராவது நடந்து கொள்ள முடியுமா? இதுதான் திராவிடம். ஒரு நாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதோட இயற்கை வளங்கள் பிடிச்சிருக்கு, அதுல சரி ஆஸ்திரேலியா இயற்கை வளம்னு சொல்ல முடியாது, அவங்க நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. கங்காரு நல்லா இருக்கு, அப்பப்போ கங்காரோ கொள்வாங்க, அப்பப்போ ஒட்டகத்தை கொள்வாங்க. அவங்க ஒரு நாட்டை நாசம் பண்ணி வச்சிரு ஒரு பாலைவன பூமி. அது ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு பாலைவனம் பேசிக்கா, அது அப்படிதான் கிடக்குது. அது அங்க போனோமா, சரி அந்த பாலைவனத்தை பார்த்தோமா, ஒரு 2 கங்காரு லிவர் ஃபோரியல சாப்பிட்டோமா, அது அங்க விற்கிறாங்க. உண்மையிலே விற்கிறான். ஆமா, உண்மையா கங்காரு மீட் விற்கிறாங்க. வந்து நார்வே போலான்றனால எல்லாத்தையும் என் காதல் இப்படி சுத்துறீங்களே. ஏங்க சத்தியமா கங்காரு மீட் அங்க விற்கிறாங்க. உண்மையிலேயே அங்க கங்காரு வந்து வேட்டையாடி மீட் கிடைக்கும். அங்க போனோமா, கங்காரு கறி சாப்பிட்டோமா, அதை கொண்டு வந்து இங்க பெருமையா பேசணுமான்ட்டு இல்லாம அங்க போயிட்டு அவங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறது, சுவாதியை பாக்குறாங்களா இல்லையான்ட்டு. இவங்க நோக்கம் என்னன்னா, எவனுமே வந்துட்டு யார் தமிழர் இல்லைன்னு கேட்டுறக்கூடாது. இப்போ இதுக்கு தான் இந்த குதிக்கிறது. நான் என்ன சொல்றேன், ராஜா அவர்கள் நீங்க அடுத்த முறையெல்லாம் போனா வெளிப்படையாவே கேளுங்க, சமூகத்தை கேளுங்க. ராஜா அவர்களுக்கு மட்டும் சொல்ல, இது எல்லா தமிழர்களுக்கும் நான் சொல்றேன். இப்போ நீங்கள் அதை ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க. அதில் எனக்கு என்ன ஒரு சின்ன இதுனா, ஒரு ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம். ஒரு பையன் வந்தான், அவன் புதுசாக வரான். நம்ம ஜெல்லாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில விஷயம்லாம் பேச மாட்டோம்ல, போகலாம் எல்லாமே பேசலாம். அவன் எடுத்தோன்னு 2வது நாள்லேயே வந்து ஒரு பையனை பார்த்து வந்து நீ என்ன காஸ்ட் அப்படின்னு கேட்டுட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதை வந்து என்னையா ஏன் அது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ பேசிக் எட்டிகேட் இருக்குல்ல பாரு. அது இங்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் கேட்கப்படுகிறது. இப்போ ஒருத்தவங்களை பற்றி அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட ஊர், அவங்களோட சமூக கட்டமைப்பு, இதை தெரிந்து கொண்டு அடுத்து எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். சரி, இப்போ கேட்கக்கூடாதுங்கிற இடத்துல நீங்கள் வரீங்கல்ல, இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கள் வளர்த்துக்கிறீங்களா எல்லாருமே. இது வந்து சாதிய சமநிலையை உருவாக்குது. ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து சொல்றதுக்கு தயக்கம் வருதுங்கிற ஒரு இடத்துக்கு வரீங்களே, அப்படி இழிவான சமூகம் தமிழ் சமூகத்தில் எதுவுமே கிடையாது.
அப்படி எந்த சமூகமும் கிடையாது. தைரியமா சொல்லுங்க. இப்ப ரெட்டமலை சீனிவாசன் என்ன சொல்றாரு? பறையர் என்று வெளிப்படையாக சொல்ல சொல்றாரு. அதுக்கு பொருள் என்ன? ஏன்னா பறையராக பிறப்பது எந்த விதத்தில் குறைவு சொல்லுங்க? தேவேந்திரகுல வேளாளராக பிறப்பது எந்த விதத்தில் குறைவு? இதுக்கு என்ன, யாருக்கிட்ட என்ன பதில் இருக்கு? எந்த சமூகத்தில் பிறப்பது எந்த விதத்தில் குறைவு? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏற்றமுள்ள குறைவு. ஒருத்தவங்க கிட்ட சமூகத்தை கேட்கறேன்னா அந்த சமூகத்தை அப்படியே வெளிப்படையா சொல்லுங்க. இதுல என்ன பிரச்சனை? அப்ப அடுத்த அவனோட ரியாக்ஷன் என்னங்கிறது பாருங்க. இப்ப அடுத்தவன் ரியாக்ஷன் வந்து உங்களை இழிவுபடுத்துறான், உங்களை வந்து சமூகத்தை சொல்லி இது பண்றான்னா அப்ப அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க. ஆனா அதை விட்டுவிட்டு நான் சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு, சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னா அந்த அளவுக்கு தப்பு என்னடா பண்ணிட்டீங்க? எந்த சமூகத்துல எந்த தப்படா பண்ணிட்டீங்க எல்லாம்? அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எந்த தமிழ் சமூகம் இழிவானது பேரை சொல்லிக்கிறதுக்கு தயங்குற அளவுக்கு? அப்ப ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி ஒரு மக்களை வந்து ஊனமாக்குறது. இது எதுக்கு அடையாளங்கள் மறைக்கணும்? இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சமூகத்தை கேட்கறாங்க, ஒரு சமூகத்தை சொல்றாரு. அந்த சமூகத்தை சொன்ன உடனே இந்த சமூகத்தை வந்து அவர் இழிவுபடுத்தி பேசுறாருன்னா அப்பதானே அவன் சாதிவாதின்னு தெரிய வருது உங்களுக்கு. அதை அம்பலப்படுத்துங்க. அப்ப அவங்ககிட்ட அடிச்சு பேசுங்க, அவங்ககிட்ட எதிர்த்து கேள்வி கேளுங்க. நீ என்னடா அப்படி பிறப்புல ஒசத்தையா பிறந்துட்டேன்னு கேளுங்க. இதுதானங்க வாதம். அதை விட்டுட்டு நாங்க சொல்ல மாட்டோம்னா இந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மை வருது. வேற ஏதாவது இருக்கா இதுல? இதுக்கு பின்னாடி தாழ்வு மனப்பான்மை இருக்கா இல்லையா? இல்ல அது என்ன சொல்லுவாங்க, நீ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தாதான் தெரியும். அந்த இடத்துல இருந்து வந்து பாக்குறவங்களுக்கு தான் நான் சொல்றேன், இதை நீங்க சொல்லி பாருங்க. அந்த இடம் அப்படிங்கிற இடமே இருக்காது உங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க வெளிப்படையா. நீங்க நினைக்கிறீங்களா உங்க சமூகத்தை சொல்லிட்டோம்னா உடனே வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க வெளிப்படையா அதை கான்ஃபிடண்டா சொல்லி பாருங்க. அப்படி உங்ககிட்ட கேட்கிற கேள்விகள் அந்த இன்டென்ஷன்ஸோட கேட்கிற கேள்விகள் எல்லாமே கேட்காம போயிடுவான். சரி, எல்லாத்த பத்தியும் பேசிடுவோம். நான் கன்னியாகுமரிக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன். அங்க ஒருத்தர் வந்து என்னோட ரிலீஜன் என்னன்னு கேட்டாரு. நான் வேணும்ட்டே வந்து மாற்று மதத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நீ அதை வச்சு என்ன நீ நடத்த போறியான்ற மாதிரி. அதே மாதிரி மதுரையில போயிட்டு ஒரு பெட்டி கடையில வாட்டர் பாட்டில் வாங்க போறேன். உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரியே இல்லையே, இந்த ஊர் இல்லையான்னு கேட்ட பொருள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரேண்டமா ஒரு விஷயத்துக்கு போனதுக்கு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க என்ன ஜட்மெண்ட்ல தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட். நீங்க அந்த மாதிரி நினைக்கிறது தாங்க திராவிட உங்களுக்கு உருவாக்கி இருக்கிற கட்டமைப்பு. திராவிடத்துடைய கட்டமைப்பு இதுதான். ஒரு தமிழன் தனது தமிழ் குடியை சொல்றதுக்கு எதுக்கு தயங்கணும்? இப்ப ஒருத்தனை தமிழன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? இல்ல தயக்கம் இல்ல, நீ யார் என்ன ஜட்ஜ் பண்ண போறன்ற ஒரு கோவம் இருக்கு. அப்படி கிடையாதுங்க. அவன் கேட்கறான்ல, கேட்கறதுக்கு பதில பிளண்டா சொல்லுங்க. அப்படியே அவன் என்ன அடுத்து சொல்லிடுவான். அவன் இப்போ ஒரு போலீஸ்காரர் கேட்கறாருன்னு நீங்க ஒரு சமூகத்தை சொல்லிருங்க, அவன் என்ன சொல்லிடுவான் அவன் அடுத்து? அதெல்லாம் வச்செல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரீட் பண்றாங்க நீங்க சொல்றீங்களே, அப்ப அது யாரு மாத்தணும்? அரசாங்கம் மாத்தணும்ல. அப்ப அதை சொல்றதுக்கு தைரியம் நமக்கு இருக்கணும்ல. நீங்க மாத்தி சொல்றதுனாலயோ இல்ல அது குறைச்சி சொல்றதுனால இந்த நடைமுறை மாறுமா? இப்ப நீங்க வெளிப்படையா சொல்லணும். ஆனா அந்த வெளிப்படையா சொல்றதுக்கு இப்ப நானே கேட்கிறேன். இப்ப ஒரு கேஸ்ட் சர்டிபிகேட் கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறாங்க? வெரிஃபை பண்றதுக்கு தானே கேக்குறாங்க. அந்த வெரிஃபிகேஷன் எதுக்கு நடக்குது? அப்பதானே சமத்துவத்தை உருவாக்க முடியும்னு சொல்றீங்க. இதேதான் இதுவும். சமத்துவம் எப்பங்க வரும்? சமமா நீங்க நடக்கணுங்க. முதல்ல மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க சமத்துவம் வரும்? இது எனக்கு புரியல. எந்த சமூகம் தங்களை வந்து மறைச்சுக்கோங்கன்னு சொல்லுது? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சமூகம் நம்ம அடையாளங்களை மறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்களா? தமிழ் சாதிகள். அப்புறம் எதுக்கு இந்த மக்களுக்கு இந்த ஒரு எண்ணம்? அடுத்தவன் நம்மளை இழிவா பார்ப்பான் அப்படின்னு நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு புரியுதா உங்களுக்கு சொல்றது? இப்ப அடுத்தவன் நம்மளை எப்படி பாக்குறாங்கிறதுல நம்ம மாறிட மாட்டோம். நம்மளை எப்படி பாக்குறோங்கிறது தான் கேள்வி. இப்ப பறையர் அப்படின்னு சொல்றது பெருமையா இழிவா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெருமை. அதை பெருமையாக சொல்லுங்க. என்ன சமூகம்னா பறையருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது தலையை இப்படி தூக்குங்க, அப்படி பறையருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? அடுத்த நீ இழிவுபடுத்திடுவானா? அவ சொல்லுங்க. இப்ப என்ன சாமி கும்பிட போறியா? பறையரை தான் கும்பிட போறப்போ சிவபெருமனே பறையர் தாண்டப்படா அப்படின்னு சொல்லுங்க. என்ன யார் உங்களை இழிவுபடுத்திடுவான்? இப்ப நீங்க இப்படி பாக்குறீங்க. இப்ப பெங்களூருக்கு போனீங்கன்னா உங்களை வந்து அவன் என்ன சொல்றான்? கொங்காவான்னு கேட்கறான். அவன் அதை வந்து கொங்காவான்னு சொல்லும்போது உங்களை இழிவுபடுத்துறதுக்கு தான் அவன் கேட்கறான். நீ யாருன்னு கேட்பான். தமிழன்னு சொல்லுங்க. அவன் கொங்கான்னு சொல்லிட்டு அவனை கேளுங்க திரும்ப கேள்வி. ஆமாண்டா கொங்கு நாடுடா, கொங்கு நாடு என்னன்னு தெரியுமாடான்னு சொல்லுங்க. ஆமா கொங்கு நாடு தான். கொங்கு நாடு வளம் பொருந்திய நாடு. அந்த மாதிரி வளம் பொருந்திய நாட்டுல இருந்தா வரேன். அதே மாதிரி வளம் பொருந்திய நாட்டுல இருந்தா சோழர்கள் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க வந்து உங்களை எல்லாம் வெளுன்னு வெளுத்தாங்க. தெரியுமா உனக்கு அப்படின்னு கேளுங்க. நீங்க எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க அச்சப்படுறீங்க? எதுக்கு நீங்க தயங்குறீங்க? முதல்ல அவன் நம்மளை இழிவுபடுத்துவானா நம்ம அப்படியே அச்சப்பட்டு போயிருமா? இப்ப தமிழனா அப்படின்னு சொன்னா இழிவுபடுத்துறானுங்களா இந்தியா முழுக்க? என்ன பண்ண போறீங்க? மறைச்சிக்கிறீங்களா?
பல பேர் மறைச்சிக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன்ல, இப்போ நீ நார்த்துலாம் போனீங்க மദ്രാസിயான்னு கேட்குறான்ல, அவன் என்ன எதுக்கு கேட்குறான் அவன்? இப்போ என்ன மெட்ராஸில் பிறக்கிறவங்களோ இல்லை இந்த சவுத் இந்தியாவில் பிறக்கிறவங்களோ இழிவானவர்களா? அவன் எல்லாரையும் மெட்ராஸியான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இழிவானவங்கன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயோ சார், ஹிந்தி சார், நான் மദ്രാசி இல்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமாண்டா, தமிழ்நாடுடா, என்னடா சொல்லணும்ல. இந்த துணிவு ஏன் இப்போ எல்லாருக்கும் வரமாட்டேங்குது? இது ஆனா எல்லா இடத்துலயுமே பேசலாமா? இப்ப ஒரு சில இடம்லாம் வந்து இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பாருங்க, நான் உடனே பள்ளிகளை பத்தி கேட்கறேன், நீங்க புரிஞ்சுக்கிற போன உடனே நீங்க என்ன குடி அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்ல. அதையும் நம்ம வந்து போய் எல்லாருக்கும் போய் என்ன குடின்னு கேளுங்க நம்ம சொல்றது இல்ல. ஆனா அதே நேரத்துல இந்த கேள்வியை எதிர்கொள்ள நமக்கு தைரியம் இருக்கணும். இந்த கேள்வி உங்களிடம் கேட்கப்படுகிறதுன்னா உங்களோட உளவியலா நீங்க வந்து உங்களை தாழ்வாக நினைத்திருந்தால் மட்டும்தான் நீங்க அதை சொல்றதுக்கு தயங்குறீங்க. இப்ப நீங்க பிராமணர்கள்ட்ட போயிட்டு நீங்க என்ன சாதின்னு கேளுங்க. கேட்கவே தேவையில்ல. பார்த்தாலே ஜென்ரலி சில பேர் இப்போ முஸ்லீம்னா பர்தாவை பார்த்தா தெரியும், அந்த மாதிரி சொல்றேன் நான். நீங்க கேட்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? மறைச்சுக்குவாங்களா? ஏன் அவங்க வந்து வெளிப்படையாக பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களோட சமூகத்தின் மீது அவங்களுக்கு அதீத பெருமை இருக்குது. அந்த பெருமை எல்லா சமூகத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க கூட ஈக்குவலாக போயிருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு இருக்கிற பெருமை நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியோ ஐயோ ஐயோ அப்படின்னா என்ன ஐயோ? இதில் நான் ஒன்றும் சொல்கிறேன், இந்த மாதிரி அடையாளங்களை மறைத்துக் கொள்வதால் எந்த அரசியலும் சாத்தியப்படாது, எந்த ஒரு விடுதலையும் இல்லை. காலத்துக்கு நீ எந்த அடையாளத்தை நீங்கள் மறைச்சிக்கிட்டு ஒதுங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அடையாளத்தால் காலம் ஃபுல்லாக உங்களை வந்து அவன் கொத்திக்கிட்டே இருப்பான். அதனால வெளிப்படைத்தன்மையோடு இருங்க. இதைத்தான் வந்து ரெட்டமலை சீனிவாசன் போன்ற நபர்கள் வந்து தமிழ் சமூகத்திற்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. அதனாலதான் அவர் பறையர்னே அவர் இதழ் நடத்தினாரு. எதுக்கு அதை நடத்தினாரு? அந்த மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. இப்ப தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து இன்னைக்கு தங்களை தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திரனுடைய வாரிசுகள்னு சொல்றதோட நோக்கம் என்ன? ஏங்க இவங்க இந்த சமூகங்கள் செய்த தவறு என்ன? இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சமூகங்கள் இப்ப பண்டாரர்கள் இருக்கிறாங்க. இப்போ பண்டாரம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து திட்ட வார்த்தைங்கிற மாதிரி ஒரு மாற்றி வச்சிருக்கீங்க. ஆனால் பண்டாரர்கள் எவ்வளோ பெருமையான வரலாறு கொண்டவர்கள். இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள்ங்க போகும்போது அவங்க எவ்வளோ பெருமையான வரலாறு கொண்டவங்க. இப்போ மல்லரு பல்லருங்கிற வார்த்தை இல்லாத இலக்கியங்கள் நீங்கள் எடுத்து காட்ட முடியுமா? விவசாய மரபுக்கு மிக மூத்த முன்னோராக தானே வாழ்ந்துருக்கிறாங்க. விவசாயம் செஞ்சதை எப்படி எந்த அடிப்படையில் நீ இழிவுன்னு சொல்லுவ? நீ நடுவில் படையெடுத்து வந்துட்டு அவங்க கிட்ட அந்த நிலத்தை பிடிங்க அவங்கள பொருளாதார ரீதியாக வீழ்த்தி விட்டு இன்னைக்கு வரைக்கும் ஊர்களில் எந்த சாதிக்காரனா இரு நாத்து நடுறதுக்கு எந்த வீட்டில் போயிடுறா பெண்கள்கிட்ட வந்து இது சீர் கொடுத்து கூப்பிடுறீங்க? எங்கள் ஊர்லாம் அந்த பழக்கம் இருக்குங்க. தட்டில் புடவை வச்சு இதை வச்சு அவங்களுக்கு அவங்க மரியாதை செஞ்சு அவங்க வீட்டு பெண்கள் வந்து நாத்து நடனம்ங்கிற ஒரு வழக்கம் இருக்குங்க நம்மக்கிட்ட. அந்த வழக்கம் எங்கிருந்துங்க வருது? இந்த சமத்துவத்தை எடுத்து பேசுங்க, இந்த சமத்துவத்தை எடுத்து கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு ஐயோ சாதி கட்டிட்டாருங்க. இந்த கோவம் உனக்கு ஏன் கவுடாவான்னு கேட்கும்போது வரல? ஏன் வரல? இந்த 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 எழுச்சி வந்திருக்கணும்ல அப்பவே, கவுடாவா அப்படின்னு கேட்கும்போது வந்திருக்கணும்ல, ஏன் இப்போ வரல? அப்ப தமிழ் சமூகங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது மட்டும் ஐயோ ஐயோ ஐயோ. அவர் இத்தனைக்கும் வந்து அவர் சாதியை கேட்கவே இல்லை. நம்ம வேற இதுல பேசி அவர் சாதியை கேட்கல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சாதியை கேட்டாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். கேட்டா தப்பு கிடையாது. ஏன்னா அதை கேட்காம முட்டதுனாலதான் இன்னைக்கு அமெரிக்கால பல சாதிய சமூகங்கள், அதுவும் குறிப்பா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சாதிய சமூகங்கள் இன்னைக்கு தமிழ் சங்கங்கள் முழுக்க நிரம்பி உட்காந்துருக்கு. தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோட பேரெல்லாம் போட்டு நமக்கு அவங்களோட கேஸ்ட் எடுத்து வெளியே போறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? எதுக்கு இந்த ஒளிமறைவு? அப்படியே மறைச்சிக்கிட்டு மூடிக்கிட்டு இப்ப கேட்ட உடனே அவங்க பதில் சொல்லாம போனதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சமூகமா இருக்க மாட்டாங்க. அதை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம். உடனே அதனால ஒரு அவதூறு. அவர் செட்டிநாடான்னு கேட்டிருக்காரு, செட்டிநாடு சமையலான்னு கேட்டிருக்காரு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? ஆமா இல்லைன்னா சைனீஸ் போயிட்டே இருக்க வேண்டியது இல்ல. அவர் நான் கேட்கிறேன், செட்டியாராவே கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. ராஜா அவர்கள் செட்டியாருங்களான்னு கேட்டார். இல்லைங்க நாங்க முதலியாருங்க, நாங்க கோணாருங்க, இல்ல வெள்ளாளருங்க, நான் பல்லருங்க, நான் பறையருங்கன்னு சொன்னோடனே ராஜா தெரிச்சு ஓடி இருக்க போறாரா? புறாக்கரி மாதிரி அவாய்ட் பண்ணிருப்பாரா? அப்படி அவாய்ட் பண்ணியிருந்தானா இங்க பாருங்க, என்னோட சாதியை கேட்டா நான் என் சமூகத்தை சொன்ன உடனே அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லணும் நீ. அதுதான் சாதியவாதம். சமூகத்தை சொன்ன உடனே என் மீது அவன் தீண்டாமையை கடைபிடித்தான் அப்படின்னா அது குற்றம். அவர் கேட்டிருக்காப்ல, அவர் விசாரிக்க கூட கேட்டிருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க கூட கேட்டிருக்கலாம்ல. ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? வெளிப்படையா சொல்லிட்டு போறது உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு அது குற்றமும் கிடையாது,
ஒரு சமூகத்தில் பிறப்பது இழிவும் கிடையாது. இதை முதல்ல இந்த திராவிடர்கள் மண்டையில் ஏற்றுங்க. வெளிப்படையாக கேட்டாங்கன்னா கேட்கறது தவறுலடா. கேட்டதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷன் நடந்தால் தான் தவறு. கேட்கறதே நீ தவறாக மாற்றுறதுக்கு காரணம் வேற. கேட்கறதையே தவறாக மாற்றுத்தர காரணம் வேற. நீ உண்மையாகவே சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக இருந்திருக்கிறவனா இருந்தால், இந்த மாதிரி கட்டுரை எழுதுறவங்கலாம் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ பாக்கியராஜா கேள்வி கேட்டிருக்கணும். அது எப்படி ஒரு நாயுடுவா பிறக்கிறது பெருமைன்னு நீங்க பேசலாம்னு கேள்வி கேட்டிருக்கணும். அங்க கேள்வி கேட்க துப்பு இல்லாம பட்டிமன்ற ராஜா வந்து சமையல் சாப்பிடும்போது ஒரு கேள்வி கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமும் இல்லை, காணொலியும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை. அந்த குற்றம் சாட்டுறவர்கள் முகத்தை கூட காட்டல. அந்த பெண்மணி முகத்தை காட்டி கூட குற்றம் சாட்டலை. அந்த பெண்மணியோட அண்ணனா இவர் இங்க இருக்காரு, இவர் எழுதுறாரு கட்டுரை. அந்த கட்டுரை உடனே பரப்புறானுங்க. எதுக்கு? ராஜா மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அவர் மேல இருக்க மதிப்பு, இது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கணும். இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த சாலமன் பாப்பையா பேசினதா? அதாவது என்னன்னா, சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து இடையில வந்து அந்த உங்களுக்கே தெரியும், நம்மலாம் கூட அவர் விமர்சிச்சிருக்கோம். ஆமா. அதாவது என்னன்னா, அந்த அங்கவை சங்கவை விஷயத்துல சிவாஜி படத்துல நடிக்கும் பொழுது அங்கவை சங்கவை மிக இழிவாக காட்டும்போது ஒரு தமிழ் புலவராக, ஒரு பண்டிதராக இருக்கக்கூடிய சாலமன் பாப்பையா அவர்கள் இது எப்படி வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாருங்கிற ஒரு கேள்வியும் அதன் மீதான கடுமையான விமர்சனம் வந்து சாலமன் பாப்பையா மீது விழுந்தது. நானே விமர்சிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு அவரால் பதில் கொடுக்க முடியல. அவருக்கு சைட்ல இருந்து எந்த பதிலும் வரல. ராஜா அவர்கள் ஒரு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு காணொலியில பதில் கொடுத்தாரு. அந்த பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமன் பாப்பையா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு தமிழ் இலக்கியங்கள் மீது பற்றுதல் அதிகம். அவரிடம் சங்கர் அவர்கள் சொன்ன கதை வேற. அந்த கதையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 கருப்பாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து அந்த பெண்களை வந்து அவர் திருமணம் செய்கிற மாதிரி, அதாவது அந்த பெண்களை வந்து அவர் இதாக பார்க்குற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வருங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த நிற வேறுபாட்டை வந்து காட்டுறதுக்கு, அதாவது நிறத்தை வைத்து ஒருத்தரை தரத்தை வந்து இது பண்ண முடியாது, அந்த பெண்கள் ஏதோ நல்லது செய்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வரும் போல, அந்த மாதிரி ஒரு மெசேஜோட தான் இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சங்கர் காட்சிகள் எடுத்துட்டு வேற காட்சிகளை நீக்கிட்டு வேற மாதிரி சித்தரிச்சிட்டாரு. இந்த கோவத்துல வந்து அதுக்கு அடுத்து நம்ம படத்திலே நடிக்க வேண்டாம்னு ஒரு முடிவை சாலமன் பாப்பையா அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இனிமேல் படத்திலே அவர் நடிக்கலன்னு சொன்னாரு. அதே போல அதுக்கப்புறம் அவர் நடிக்காம தான் இருந்திருக்காரு போல. இதை வந்து ராஜா அவர்கள் ஒரு முறை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்மளும் அந்த விமர்சனத்தை கைவிட்டுட்டோம். சாலமன் பாப்பையா அவர்களை விமர்சிக்கிறத கைவிட்டோம். காரணம் என்னன்னா, ஒரு சூழ்ச்சியில போயிட்டு ஒரு சக தமிழன் மாட்டிக்கு கொண்டாருங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப ராஜா அவர்கள் வந்து இதை அவர் சொல்றாரு. இப்ப சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த லாபி வந்து ட்ரிகர் ஆயிருது. ராஜா அவர்கள் இப்படி சொல்லும் பொழுது ஒரு லாபி வந்து, ஆஹா என்னடா இது, நம்ம பண்ண ஒரு திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்த சாலமன் பாப்பையா சொல்லலை, ராஜா அவர்கள் வந்து அம்பலப்படுத்திட்டாரு. ஸோ ராஜா மேல ஒரு வன்மை வச்சிருக்கானுங்க அப்பவே. அவன் எப்படா சான்சன்ட்டு இவர் பாவம் சாப்பிடும்போது செட்டிநாடான்னு எடுத்து வச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்துப்பீங்களா தெரியல, அமைச்சரை வச்சுட்டு சாலமன் பாப்பையா மதுரையில வந்து ஒரு மேடையில இது சரியில்லை, அது சரியில்லை, கோயில் சரியில்லை, தண்ணி நிக்குது, ஏரியில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டுட்டாரு. மேபி அந்த கோபமும் இருக்கலாம். இப்ப சாலமன் பாப்பையா அவர்கள் ராஜா அவர்களுக்காக ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதையும் நம்ம பார்க்க நேர்ந்தது. அதுல அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, சத்தியமாக 1000 முறை சத்தியமிட்டு சொல்வேன், ராஜா அவர்கள் வந்து இந்த மாதிரி சமூக பார்வை பார்க்கக்கூடிய நபர் அல்ல, அவர் அத்தகைய ஒரு நபர் கிடையாதுன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழனை வந்து சாதி வெறியன்னு சொல்லி முத்திரை கொடுத்து அவர்களை சத்தியம் பண்ண வச்சு அவங்கள வந்து அழுகிற மாதிரி பேச வச்சு அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை சமூகத்திலேருந்து உடச்சி, நான் என்ன கேட்குறேன், ராஜா அவர்களே நீங்கள் வெளிப்படையா நான் சாதி கேட்டேன்னு கூட சொல்லுங்க. நீங்கள் கேட்கல, ஆனால் ஆமாண்டா அப்படிதான்டா கேட்டேன்னு கூட சொல்லுங்க. ஒரு தமிழனாக உங்களுக்கு துணை நிற்பதற்கு லட்ச தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த அயோக்கிய பயல்களோட மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் தயவு செஞ்சு தமிழர்கள் பயப்படாதீர்கள். இவங்களோட நோக்கம் என்னன்னா, எந்த ஒரு தமிழனும் ஒரு உச்சத்துக்கு மேலே போயிடக்கூடாது, போட்டு அடிச்சு காலி பண்ணுவானுங்க. இவங்களுக்கு இருக்கிறது வந்து உண்மையாகவே தெலுங்கு வெறி. இப்போ இந்த குற்றச்சாட்டை வச்சா பாருங்க, நான் இன்னைக்கு அவனோட சமூகம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அடிச்சு சொல்ல தெலுங்குனா தான் இருப்பான். இந்த குற்றச்சாட்டை வைத்த நபர் நிச்சயமாக ஒரு தெலுங்கரா தான் இருப்பான். நீங்க வேணா பாருங்க, வேணா அவருடைய அந்த சமூக சான்றிதழ் இதெல்லாத்தையும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதை உறுதியும் படுத்திடலாம். ஏன்னா இதுதான் இந்த அவதூறு பிரச்சாரங்கள் மூலமாக தமிழர்களை வந்து காலி செய்து அப்படியே அவங்களுடைய அடையாளத்தை அழிச்சு அவங்களுடைய நற்பெயரை உடைச்சு அவங்கள அப்படியே கெட்டவங்களை ஆக்கிடணும். இதில் நாம என்ன சொல்றோம்னா, ஒரு சக தமிழன் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது தமிழர்கள் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. இல்லை ஜம்பின் பண்ணி எல்லாருமே அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதுதான், ஒரு சக தமிழன் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டு செய்யப்படும் பொழுது நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது, நம்ம துணை நிற்கணும். இது பொய் குற்றச்சாட்டு.
அதே போல் செட்டிநாடான்னு கேட்குறதுலாம் எந்த தப்பும் கிடையாது. அதே போல் செட்டியாரான்னு கேட்குறதுலையும் எந்த தப்பும் கிடையாது. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டு. இன்னும் நான் சொல்கிறேன், இன்னொரு இது சொல்கிறேன், தயவு செஞ்சு தமிழர்கள் நீ எங்கே போனாலும் எவன் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு அரசியல் பேசினாலும் அவங்க என்ன சமூகம்னு கேளுங்க நீங்கள். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அரசியல் இங்கே இருக்குல்ல, ஒவ்வொரு சமூக சாதிக்காரங்களையும் வேட்பாளராக நிப்பாட்டில்ல, அப்புறம் இங்கே எல்லா சாதியும் நீ வளர்த்துக்கிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் அந்த சாதி பார்க்கக்கூடாதுன்னு கேட்ப. யாருக்கிட்ட அப்போ நீ பார்க்காம நில்லு, நீ பார்க்காம மாற்றி நிப்பாட்டு. நீ நிப்பாட்டுறியா? எல்லா சாதிய மாநாடு எலெக்ஷன் நேரம் நெருங்குது, நீங்கள் பாருங்க எல்லா சாதியக்காரங்களும் அவங்க மாநாடு கூட்டத்தை காட்டிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? நாயுடு கூட்டம் எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? எதுக்கு? பவரை காட்டுறாங்களாமா. G2 தான் விளம்பரம். ஐயோ G2 பற்றிலாம் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா கோச்சுக்குவாங்க சில பேர் கோச்சுக்கிட்டு கண்டென்ட் போட்டுருவாங்க. நேர்மையான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம தவறாக பேசவே கூடாது. சக தமிழ் தேசியவாதிகள் கோச்சுக்குவாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். அதுதான் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கு. உத்தமனை பற்றி பேசுறீங்களா? அப்பதான் புரியுது. ஓகே ரைட். ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சு இவ்வளோ பேர் இருக்கும், அதனால இன்னும் ஒரு 4 MP, இன்னும் 4 MLA எக்ஸ்ட்ரா, இது பத்தலை, இன்னும் எல்லா துறையும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே வலிச்சு வாரிட்டு போயிடுவோம். துறைகிறேன்னு பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு நான் வலிச்சு வாரிட்டு போயிடுவோம். இதுதான் வேற என்ன நோக்கம்? இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுது அவங்களால? சாதிய மாநாடுகள் நடத்தும் போது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சாதிய மாநாடு நடக்கிறது, அதுக்கு உடனே அவங்க மாநாடு கூட்டி இவ்வளோ கூட்டத்தை காமிச்ச உடனே அவங்களுக்கு சீட்டு, அவங்களுக்கு MLA பதவி இதெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது வரிசைக்கே பாருங்க, அங்கே அருந்ததியர்களுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க, இப்போ நாயுடுகளுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே எதனா அடிப்படையில் நடக்குது? நீங்க கூட இன்னொரு வீடியோவில் பேசுனீங்க அந்த வாழேந்தும் வாரிசுன்னு சொல்லிட்டு. அந்த வாழேந்தும் வாரிசு எதுக்கு வாழை ஏந்திட்டு வருது? புரிஞ்சுக்கோங்க. அப்போ இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுவாங்களாம், சமூகத்தை வச்சு சமூக சீட்டுகளை வாங்கி கொண்டு இவங்க டைரக்டராக இருப்பாங்களாம், எல்லாமே இருப்பாங்களாம், கடைசி நேரத்தில் போய் சமூகத்துக்குள்ள போய் ஐக்கியமாவாங்களாம், சமூகத்தில் ஐக்கியமாயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் யாரும் குத்தம் சொல்லக்கூடாதான். செட்டிநாடு சமையலான்னு கேட்டு விட்டாரு. ஆட்ட உடனே அது செட்டிநாடுன்னு கேட்டியா நீ? நான் வந்துட்டு எப்படி இது பண்ணுறேன் பாரு. சிம்பிள். ஈவேரா கேட்டப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்போ சரி, இதெல்லாம் விட்டுருவோங்க, கணக்கு முதல்ல வந்து எழுதுவோங்க. இப்போ ராஜாவை திட்டுறீல, சாதி கேட்டது தப்பு நீ சொல்றீல, ஈவேரா சாதி கேட்டது தப்பு நீ இப்போ சொல்றா சொல்லு. இப்போ சொல்ல மாட்டாங்க, முட்டு கொடுப்பாங்க. அவர் ஏன் கேட்டாருன்னா அதுக்காக தான் அப்படின்றாங்க. அவர் ஏன் கேட்டாருன்னா அப்படிங்கிறது ஈவேரா சாதி கேட்கும்போது அவர் ஏன் கேட்டாருன்னா அவர் விளக்கம் வருதுல, அதே விளக்கத்தை ஏன்டா தமிழன் கேட்கும்போது வைக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, அவர் ஏன் கேட்டாருன்னான்ட்டு வருவான் விளக்கத்தை தூக்கிட்டு விளக்கெண்ணைய. ஈவேரா சாதி கேட்டது உண்மை. இது ஒரு நபர் இல்லை, பல நபர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அது நம்ம எடுத்த ஆதாரங்கள் இருந்தால் காட்டுறேன் நான். இந்த வீடியோ வந்து துரைமுருகன் வீடியோ மட்டும் தான் கையில் சிக்கிச்சு. மிச்ச வீடியோ கிடைச்சதுன்னா சொல்கிறேன். மித்த நபர்களும் திராவிட இயக்க தோழர்களுமே பேசிய காணொலிகள் இருக்குது. ஈவேரா ஒவ்வொருத்தனையும் வந்த உடனே அவன் சமூகத்தை கேட்பாப்லன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், அதுதான் அது. ஜட்ஜ் பண்ணுறது, இவன் தமிழனா, தெலுங்கனா, கன்னடனா, மலையாளியா. தமிழனா இருந்தால் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, இதே பிறமொழியாளனாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கிறது. இயக்கத்தில் வாங்க, பதிவு பண்ணுங்க, சேர்ந்துக்கோங்க, வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொள்ளடிப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிறது. இதுதான் இவங்களோட வழக்கம். ரைட். ஸோ முழுக்க ராஜா அவர்கள், சாரி, அந்த ராஜாவுக்கு நம்ம ஆதரவு கிடையாது. சாரி, முழுக்க ராஜா, ஐயோ ராஜா அவருக்கு நம்ம ஆதரவு கிடையாது. ஆனால் பாவம் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நான் உடல்நிலை திரும்பி வரணும். இளையராஜா விட்டுருங்க, கேஸ் போட்டுருவாரு. இளையராஜா சரி, ஓகே. இது இந்த ராஜாக்கள்லாம் கிடையாது. பட்டிமன்ற ராஜா அவருக்கு நம்ம முழுமையாக ஆதரவாக இருக்கிறோம். இது வந்து தயவு செஞ்சு நீங்க அந்த அளவுக்கு வந்து மனம் உடஞ்செல்லாம் இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அவன் சொல்றான்னா துப்பிட்டு போயிருங்க, அவனே தொடச்சிட்டு அடுத்து வந்து வேற எங்கேயா முட்டு கொடுக்க போயிடுவான். நீங்க வந்து ஐயோ நம்ம மேல இவங்க அவதூற பரப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் பண்ணி வரீங்களே, தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரி கிறுக்கணங்கள் இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதோட நின்றுங்க. இந்த கிறுக்கணங்களை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் பாத்துக்கிறோம். சும்மா வந்து இதுக்காக போய் இறங்கிட்டு இது பண்ணாதீங்க. அதே போல ஒரு சில பிறமொழியாளர்கள், இப்போ ஒரு சில இந்த திராவிட இயக்க தோழர்கள் உங்களை கூப்பிடாம விட்டாலும் அது நல்லதுன்னு நினைங்க. அது நல்லது. அவர்கள் நம்ம வந்து பட்டிமன்றத்துக்கு கூப்பிடாம விட்டுறாங்க, பட்டிமன்றம் அதால் நடக்கல அப்படின்னா அது நல்லது. ஏன்னா அவனுங்க தமிழ் சமூகத்துக்கு சாதகமான எந்த விதமான பட்டிமன்றத்தையும் நடத்த மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்பு தேவையான உறவு மனைவியா தாயா, இவங்க பட்டிமன்றம் அப்படிதான் அமைச்சு தமிழ் சமூகத்தை மட்டும் குழப்பி விடுறது. ஆக்கப்பூர்வமான பட்டிமன்றங்கள்லாம் நடத்த மாட்டாங்க. இவங்களுடைய திறமைகளையும், சாலமன் பாப்பா அவரோட திறமையெல்லாம், அவர் நல்ல இலக்கியவாதிங்க, அவரோட திறமை எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்குங்க இந்த கூட்டம். என்னைக்காவது ஒரு உபயோகரமான பட்டிமன்றத்தை இது நடத்தியிருக்கா? சினிமா நல்லதா கெட்டதா? இதனால என்ன? இப்ப
சினிமாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதுக்கு ஒரு பட்டிமன்றம், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா யாருன்னா இந்த குரூப்பாக தான் இருக்கும். தமிழ் சமூகத்திற்கு தேவையில்லாத பட்டிமன்றங்கள், தமிழ் சமூகத்துக்கு எந்தவித அறிவையும் வளர்க்காத பட்டிமன்றங்கள், சும்மா கோர்வையாக பேசிட்டு போகிற பட்டிமன்றங்கள் தான் இவங்க நடத்துவாங்க. நீங்கள் அவங்கள திட்டி விட்டு கூட வந்துருங்க. நல்ல நேர்மையான உண்மையான அறிவை வளர்க்கக்கூடிய பட்டிமன்றங்களை வந்து தமிழ் சமூகம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்குங்கிறத தான் இங்கே பதிவு செய்கிறோம். ஓகே. ஸோ ஸோப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமான ஒரு வீடியோவாக எல்லா தரப்புக்கும் வந்து பேசின மாதிரி இருந்தது. இதில் நிறைய முக்கியமான அரசியலை வந்து பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று, எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர் யார் அப்படிங்கிறதுக்கு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள். அதனால நம்ம இயக்கத்தில் கண்டிப்பாக அவர் தமிழ் குடியில் பிறந்திருக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் நிச்சயமாக கேட்போம். ஏன்னா அது நாங்கள் இப்போயே சொல்லிடுறோம். நாளை பின்ன வந்துட்டு நாங்கள் செட்டிநாடு அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் வெளிப்படையாகவே செட்டியார்னா செட்டியாரன்னு கேட்போம், அதே போல் கவுண்டர்னா கவுண்டர்னு கேட்போம், பல்லர்னா பல்லர்னு கேட்போம். அது வெளிப்படையாக கேட்போம். ஏன்னா எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய இயக்கமாக இது வளர்ந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் இது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பாக உருவாகணுங்கிறதுக்காக தான் வெளிப்படையாகவே குடியை வைத்துத்தான் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் யாருங்கிறத நாங்கள் தீர்மானிப்போம். ஸோ இதை தான் சொல்லிக்கிறோம். சரி, தமிழ் குடினா என்னன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். எந்த குடிக்கு தமிழ் மொழி தாய்மொழியாக இருக்கிறதோ அந்த குடிகள் தமிழ் குடிகளில் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மறவர் இருக்காங்கன்னா மறவர்களுடைய தாய்மொழி என்ன, அந்த மறவர் சமூகத்திற்கே தாய்மொழி என்ன, தமிழ் தானே. அப்போ அது தமிழ் குடியில் வரும். இப்போ வன்னியர் இருக்காங்கன்னா வன்னியர் அவங்க என்ன, அவங்களுடைய தாய்மொழி வந்து தமிழ் அப்படிங்கும்போது அந்த வன்னியர் சமூகத்திற்கே தாய்மொழி தமிழ்ங்கும்போது அந்த வன்னியர் சமூகம் வந்து தமிழ் குடியில் வரும். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வரையறுக்கிறோம். ஸோ எங்களுக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதே போல் தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு முழுமையான உரிமையும் அங்கீகாரமும் இருக்கிறது. அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்கள் அரசியலில் பங்கு பெறுவதற்கும் எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறோம். ஆனால் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு சக தமிழர்களை இந்த மாதிரி வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற வேலையை செய்யும் பொழுது நாங்கள் வந்து பொறுத்து கொள்ள மாட்டோம். ராஜா அவர்கள் மீது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் இதுதான் இன்னைக்கு இந்த திராவிட கூட்டம் செய்கிறது. இது ராஜா அவர்களுக்கு மட்டும் நிற்க போகிறதில்ல, எல்லா தமிழர்களுக்குமே இது நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தமிழர்கள் அஞ்ச வேண்டாம்ங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். நன்றி பாரு. நன்றி.